பிரச்சனை என்ன அப்படின்னா பேரவையில சொல்லப்பட்ட பொய்கள் தான். ஆதவர்ஜுனா பல பொய்கள் பேய்க்கதைகளை அவர் சொல்றாரு. ஒண்ணு வந்து என்னன்னா சபாநாயகரே இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னு அமைச்சரை பார்த்து சொல்ற அளவுக்கு ஆதவர்ஜுனா பேச எதிர்ச்சிட்டாரு. சபாநாயகர் உட்காந்துட்டாரு. நீங்களும் உட்காருங்கன்னு சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல. மற்ற நேரங்களில் எல்லாம் நேர்மையாக காட்டிக்கொள்ளக்கூடிய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் ஆதவர்ஜுனா எந்திரிக்கும் போது சடார்னு இவர் உட்கார்ந்ததுன்றது. இப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா அரண்மனையில் மன்னர் குழுவிட்டு இருப்பது போல ஒரு வாட்டுக்கு ஜாமுன்னு உட்கார்ந்துருக்காரு. நோட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு இன்னைக்கு. அப்ப பொதுவெளியில சிடிஆர் நிர்மல்குமார் பேசியது பூராமே பொய் தான் அப்படின்றத சபாநாயகரே சொல்றாரு. உடனே நாங்க வெள்ளை அறிக்கை தர்றோம். பார்க்கிங் கட்டுவது அவசியமா? கார் பார்க்கிங் அவசியமா? மினிஸ்டர் காருக்கு தேவையில்லை. ஏன்னா அது கோயிலுக்குள்ள ஜல்லுன்னு ஏறும். கோயில் அடிப்படை வசதிகள் தானே தேவை. அடிப்படை வசதி கார் பார்க்கிங் அவசியமான அமைச்சர் கேட்கிறாருன்னா ஒரே ஒரு நாள். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவழி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்று ஆளுநர் உரையின் மீதான நன்றி தெரிவிக்கும் விவாதம். அதில் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லோருமே பேசினாங்க. தேமுதிக பொதுச் செயலாளர் திரு பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது அவையில் ஒரு மிகப்பெரிய சிரிப்பலைலாம் எழுந்தது. போக போக அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி பேசினார். எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி பேசினார். திரு உதயநிதி பேசும்போது ஆளுங்கட்சி அமைச்சர்கள் எழுந்து பேசினாங்க. அதற்கு திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பதில் சொல்கிறது அப்படின்னு ஒரு அனல் பறந்த விவாதமாக இருந்தது. நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. அதில் தமிழ்த்தாய் வாழ்த்து, கரண்ட் கட்டு பிரச்சனை, பாலியல் குற்றங்கள், இப்படி பல விஷயங்களை குறித்து எதிர்கட்சி தலைவர் கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு. இதற்கு நாளை முதலமைச்சர் பதில் சொல்வார் அப்படின்னும் அவையிலேயே சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு பேரவை தாவேகா உறுப்பினர்களுக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு பயன்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, பேரவைக்குள்ள ஜாலியான கமெண்ட்ஸ் அடிக்கலாம். பரவாயில்லையே, இவ்வளவு சீரியஸான டிஸ்கஷன் இப்படி சட்டுன்னு ஜாலியாக மாறுமா அப்படின்றதெல்லாம் அவர்களுக்கு புதுசாக இருந்திருக்கு. ஏன்னா அவங்க உள்ள வரும்போதே ஒரு ஆங்கிரி பேர்டு மோடில் தான் வர்றாங்க. காலையில் இந்த அமோனிய வாயு கசிவால் 3 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அது குறித்து பேரவையில் ஒரு அறிவிப்பு, அதுதான் முதல்ல ஓப்பனிங்கே அறிவிக்கிறாங்க. பிரேமலதா கூட கரெக்டாக கேட்டாங்க, அவங்களுக்கு நம்ம 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல பிரேமலதாவுடைய மெச்சூரிட்டி உண்மையிலேயே ரொம்ப வியக்க வைப்பதா இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அசம்பிளிக்கு வர்றாங்க. ஒரு 2 கட்சியினுடைய முக்கியமான பெண் தலைவர்கள் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் அசம்பிளிக்கு வர்றாங்க. பாமகவின் சௌமியா அன்புமணி, தேமுதிகவின் பிரேமலதா. ஆனா 2 பேருடைய மெச்சூரிட்டி லெவல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரேமலதா ரொம்ப டாப் நாட்சா இருக்கிறாங்க. சௌமியாவுமே பாயிண்ட் அவுட் பண்ற விஷயங்கள் கரெக்டா தான் பாயிண்ட் அவுட் பண்றாங்க. ஆனா என்னன்னா அவங்களுக்கு டைரக்டா பாயிண்ட்டுக்கு வர தெரியல. அவங்க மற்ற மூத்த உறுப்பினர்கள் போல எல்லாரையும் கவர்ந்தெழுக்கின்ற வகையில பேசுவதற்கான கதைகளை எல்லாம் சொல்றேன்ற பேர்ல அவங்க ரொம்ப டீவியேட்டிங்கா போறாங்க. அது அடுத்து வருவோம். இப்ப இந்த உறுப்பினர் எந்திரிச்சு பேசும்போது இந்த பக்கம் அமளி, 2 தரப்புல இருந்து உரிமை மீறல். ஒண்ணு, திமுக தரப்புல இருந்து யாருக்கு ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் என்ன, மேயர் எம்எல்ஏவா, எம்எல்ஏ மேயரா, இதுல யார் ஃபர்ஸ்ட் அப்படின்றத திமுக உரிமை மீறல் விவகாரமா கொண்டு வர்றாங்க. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி தங்களுக்கு உதயநிதி கொடுத்த திருத்தத்தை எழுத்துப்பூர்வமா கொடுத்து எங்கள்கிட்ட ஒப்புதல் வாங்கல. அதை அவங்க ஒரு எல்லா கட்சியும் கேட்டிருக்கலாம், நீங்க கேட்டு திருத்தது. ஆமா, அதை ஒரு உரிமை மீறல் பிரச்சனையை ரைஸ் பண்ணாங்க. அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமியோட அந்த அவை நிகழ்வு பார்த்த வரைக்கும் அப்போ எதிர்கட்சி வரிசைக்கு கேமராவை திருப்பவே இல்லை. ஒன் சைடு ஆளுந்தரப்பு, இன்னொரு கேமரா ஃப்ரண்ட்ல இருந்து சபாநாயகர் முகம் மட்டும்தான் தெரியுது. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி குரல் கொஞ்சம் கணீர்னு கேட்டது. அதை வச்சு பார்க்கும்போது அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு அமளியில ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் முடியுது. ஆனா கேமராவை அந்த பக்கம் திருப்பல, அது ஏன்னு தெரியல. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி குரூப் எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. எஸ்பி வேலுமணி குரூப் உள்ளுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறாங்க. எடப்பாடி குரூப் வெளியே போனதற்கு பிறகு அதுக்கப்புறம் கேமரா வழக்கம் போல எல்லா பக்கமும் திருப்பி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவுல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த உறுப்பினர் எந்திரிச்சவர் ஆளுங்கட்சிக்காரர் அந்த
இறந்தவர்களுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்றது குறித்து பேசும்போது எப்படி இதை ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. அமளி நடக்கும்போது எப்படி பேசுறது? இப்போ பார்லிமெண்ட்ல பார்த்தோம்னா ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பேசுறது இவருக்கு வரல. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால குறுக்க குரல் கேட்டோடனே டக்குன்னு ஆஃப் ஆயிடுறாங்க. சபாநாயகர் பேசுங்க, அவரு தான் கை காட்டுறதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாரு. டேபிள் தட்டுங்க அப்படின்றாரு முந்தா நாள். இன்னைக்கு வந்து பேசுங்க பேசுங்க அப்படின்றாரு. அவர் வந்து சரி அப்ப சத்தமா பேசணும் போல, சத்தமா பேசணும்ன்ற பேர்ல அவர் அந்த உள்ளடக்கத்துக்கு பொருந்தாத ஒரு மொழி நடையில பேச ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேர் இறந்திருக்கிறார்கள் அப்படின்றாரு. தப்பான கண்டா தப்பான மாடரேஷன்ல பேசுறீங்களேன்னு அப்படின்னு பாக்குறவங்களுக்கு வந்து கெதக்குன்னு இருந்தது. அதற்கு பிறகு நடந்த பேரவை நிகழ்ச்சிகள் முதல்ல வந்து மேகதாது அணை விவகாரம் பயங்கரமா சூடு பிடித்தது. அதுல சண்முகம் தோழர் பேசிய பேச்சு தான் வந்து இன்றைக்கு பேரவையில வெடித்திருக்கிறது. யாருமே அவர் பேரை அக்னாலஜ் பண்ணனாலும் கூட அவர் தான் இந்த விவகாரத்தை பொதுவெளியில பேசி சட்டமன்ற உறுப்பினர்கள் அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு சட்டமன்றத்துல இந்த அமளி மொழி நடந்திருக்கிறது. அவர் சொல்லல அப்படின்னா இது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்டே தெரியல. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பேர விதிகள் படி முதல்ல எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்திருக்கணும்ல, திருத்த தீர்மானத்தை கொடுத்திருக்கணும்ல, அதை அவங்க பேசி விவாதிச்சு அதுக்கப்புறம் தானே அதை நீங்க எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னைக்கு குறிப்பிடும் போது சபாநாயகர் என்ன சொல்றாருன்னு அப்படின்னா, அப்படிலாம் இல்லைங்க, அவர் எழுத்துப்பூர்வமா கொடுத்திருக்கிறாரு, நாங்க ஏத்துக்கிட்டோம், இதுக்கு பிரசிடென்ஸ் இருக்கு, முன்னுதாரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல சிபிஐ, சிபிஎம், பாமக, அதிமுக என்று அனைத்து தரப்பும் பாஜக உறுப்பினருக்கு தெரியல, அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அவர் மோடிக்கு விளையாடுங்கன்னு சொல்றதுலே குறிக்கோளா இருந்தார். மீதி இருக்கிற எல்லா எதிர்கட்சியை சேர்ந்து அந்த திருத்தத்தை எதிர்க்கிறாங்க. நடுவர் மன்றம் அமைப்பதா வேண்டாமா அப்படின்றதுல பிரச்சனை. அதுல கடைசியில திருத்தத்தை கொண்டு வந்த திமுக தரப்புலேயே முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு வந்து தெளிவா என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க கொடுத்த திருத்தம் அரசு ஏத்துக்கிடுச்சு, இதை இந்த அவையில இப்ப பிரச்சனையாக்க வேண்டாம். ஒருவேளை நாங்க சொன்ன கருத்துல உங்களுக்கு முரண்பாடு இருந்துச்சுன்னா நம்ம ஸ்பீக்கர் ஆபீஸ்லயோ, சிஎம் ஆபீஸ்லயோ, பிடபிள்யூடி ஆபீஸ்லயோ அல்லது வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மினிஸ்டர் ஆபீஸ்லயோ உட்காந்து நம்ம பேசுவோம், மறுபடியும் ஒரு வல்லுநர்களை கலந்தாய்வு செய்வோம், சரியா இருந்தா வச்சுப்போம், இல்லைன்னா விட்டுருவோம், பாத்துக்கலாம், கேஸுக்கு போகும்போது நம்ம அதை விட்டு அவையோட நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அவையோட நேரத்தை வீணடிப்பது மட்டும் இல்ல, நம்ம ஒற்றுமை சிதைவை இது காட்சிப்படுத்துவதா இருக்க வேண்டாம் அப்படின்றத ஏவா வேலு சட்டமன்றத்தில் சண்டை போட்டுக்கிறது கர்நாடகத்துல வந்து அது அட்வான்டேஜா மாறப்போகுது அப்படின்றத ஏவா வேலு சுட்டி காட்டினாரு. அது ரொம்ப கரெக்டான பாயிண்ட்டும் கூட. ஒருவேளை நாங்க சொன்ன திருத்த தீர்மானத்துல வந்து சரியா இல்ல அப்படின்னா நீங்க கைவிட்டுருங்க. ஏன்னா கவர்மெண்ட்டும் டிஎம்கேவும் இதுல ஒரே ஸ்டாண்டு, நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படின்றதுல வந்து டிஎம்கே சொல்றாங்கன்னு மட்டும் இல்ல, ஆதவர்ஜுனா சொல்றதன்படி பார்க்கும்போது அவங்களும் இவங்க யாரெல்லாம் கலந்தாலோசிச்சாங்களோ அவங்கள்ட்ட இவங்களும் பேசி இருக்கிறாங்க. அப்ப நடுவர் மன்றம் கேட்போம், நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா டைமும் கிடைக்கும், அதன் மூலமாக தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரின்ற மற்ற மாநிலங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கும், நம்ம வந்து ஒரு குரல்ல அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வசதியா இருக்குன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் அவங்க சொல்றாங்க. இந்த டிபேட் ஒண்ணு போச்சு, ரொம்ப ஆரோக்கியமான விவாதம் தான். அது சபாநாயகருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாம நடத்தினாரு. சபாநாயகருக்கு என்ன வரல அப்படின்னா, அப்பாவு மாதிரி வந்து டக்குன்னு கட் பண்ணி உட்கார வைக்க முடியல அவரால். அதனால எந்திரிக்கிற எல்லா உறுப்பினரும் ஆளுக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம்ன்ற வகையில பேசி தீர்த்துட்டாங்க. வரவேற்கக்கூடிய விஷயம் தான், இந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்பு அமைவது அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம்தான். அதையெல்லாம் தாண்டி தாவேகா தரப்பினர் வந்து கொஞ்சம் பழகிக்கிறாங்க. இப்ப முன்ன விட இப்போ ஓரளவுக்கு பழகிக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் செஷனை ஏன் கட் பண்ணாங்கன்றது மட்டும்தான் தெரியலையே தவிர, லைவ் ஏன் கட் பண்ணாங்கன்றதான் தெரியலையே தவிர, இன்னைக்கு அந்த 17வது அசம்பிளின்ற முதல் அமர்வினுடைய 2வது நாளா 3வது நாள் ஆளுநர் உரை, அடுத்து விவாதம், அடுத்து இன்னைக்கு இதுல வந்து ஓரளவுக்கு அதுல குறிப்பா ராஜ்மோகன் வந்து பதில் சொல்றது வந்து அவங்க ரீல்ஸ், அவங்க கிளைமேக்ஸா ராஜ்மோகனை இறக்குறது அப்படின்றத ஒரு பிளான்டாவே வச்சிருக்கிறாங்க. ஏன்னா கடைசியா வெள்ளிக்கிழமை அவை முடிந்த போது ராஜ்மோகன் பேசின அந்த கட்டை மட்டும் எடுத்து வச்சு அது ஒரு வைரலான கண்டென்ட்டா மீடியாக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. அதே போல இப்போ வந்து ராஜ்மோகன் வந்து தன்னுடைய ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல தொனியில் அவர் வந்து பேசினார். அவர் பேச்சு வந்து பாத்தீங்களா, எங்கால் எப்படி புரூட்டலா கலைஞர் வசனத்தையே பேசிவிட்டார், வரிக்கு வரி பதிலடி கொடுத்தார் அப்படின்றதுக்கு ஏற்ற வகையில் அவருடைய பேச்சு வந்து தயாரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அவர்களும் வேகமாக பேரவை மரபுகளை கற்றுக்கொள்ளுகிறார்கள். பிரச்சனை என்ன அப்படின்னா, பேரவையில சொல்லப்பட்ட பொய்கள் தான். ஆதவர்ஜுனா பல பொய்கள், பேய்க்கதைகளை அவிர்த்து விடுறாரு. ஒண்ணு வந்து என்னன்னா, சபாநாயகரே இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னு அமைச்சரை பார்த்து சொல்ற அளவுக்கு அமைச்சரே சொல்றாரு. ஆமா, சபாநாயகர் வந்து 2-3 இடங்கள்ல அதை சொல்றாரு. ஒண்ணு, சிடிஆர் நிர்மல்குமார் பேசினதை அவை குறிப்புல இருந்து நீக்கிட்டாரு. அவர் வந்து சிபிஐ வழக்கு 3 வருஷம் தள்ளி நாங்க இப்போ சிபிஐ வழக்கு இது பண்ணிட்டோம்னு சொன்னாரு. ஆமா, அது எல்லாத்தையுமே அவை குறிப்புல இருந்து தூக்கி விட்டாரு. உதயநிதி அவர்கள் பேசும்போது அதே தான் கேட்டாரு, நீங்க ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது, நீக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே
அவர் வந்து இந்த எதிர்த்தாப்புல உட்காந்துருக்காரு ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ, இவர் தான் அந்த பொண்ணை மிரட்டினாங்கன்னு அந்த பொண்ணு பேசின வீடியோவே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதை வந்து அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. இதுக்குதான் ப்ரோவோக்கிங்கான பதிலை வந்து ராஜ்மோகன் பதிவு செய்யறாரு. உங்கள் ஆட்சியில் அந்த எம்எல்ஏ இந்த எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு பதில சொன்னாரே தவிர அக்கௌண்டபிளா இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறோன்றது குறித்து ஆளும் தரப்பிடமிருந்து பதில் வரவில்லை. இந்த மாற்று எதிர் விமர்சனங்கள் ரெண்டு தரப்புலையும் வரும். திமுக வைக்கும்போது அதிமுக பதில் சொல்லும், அதிமுக வைக்கும்போது திமுக பதில் சொல்லும். நீ யோகியமா இந்த பதில் கேள்விகளை யாருனாலும் கொடுக்கலாம். ஆனா நீங்க சொன்னது நாங்கள் தூய சக்தி, we will be more accountable than DMK and ADMKன்றதான நீங்க சொன்னது. அந்த விஷயத்திற்கு இப்ப ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்றத வந்து உதயநிதி கேட்டது வந்து ரொம்ப ஷார்ப்பான கொஸ்டின். இது வந்து சட்டமன்றத்துக்குள்ள போகாதோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா பேரவைக்குள்ள இது இடம்பெற்றது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஆதவ அர்ஜுனா தான் போற போக்குல வந்து சபாநாயகர் பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கும் போது அது முதல்ல அந்த அனுமதி கொடுத்த விதமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க பாருங்களேன், இவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு சபாநாயகர், எல்லாரும் உட்காருங்கன்னு பேசிட்டு இருக்கிறாரு. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா பேச எதிர்ச்சிட்டாரு. சபாநாயகர் உட்காந்துட்டாரு. எல்லாரும் உட்காருங்கன்னு சபாநாயகர். இது வந்து வழக்கம் தான். அது ஒரு அதிமுக காலத்திலயும் சரி திமுக காலத்திலும் சரி அதை நம்ம பார்த்திருக்கோம். ஜெயலலிதா எந்திரிக்கும் போது சபாநாயகர் உட்காருவாரு. துரைமுருகன் அவை முன்னவர் எந்திரிக்கும் போது சபாநாயகர் உட்காருவாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் எந்திரிக்கும் போது சபாநாயகர் உட்காருவாரு. ஆதவ அர்ஜுனா யாரு? அவர் எந்திரிக்கும் போது எதுக்கு சபாநாயகர் உட்கார்ந்தாரு? நீங்களும் உட்காருங்கன்னு சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல. மற்ற நேரங்களில் எல்லாம் நேர்மையாக காட்டிக்கொள்ளக்கூடிய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் ஆதவ அர்ஜுனா எந்திரிக்கும் போது சடார்னு இவர் உட்கார்ந்ததுன்றது அவ்வளவு ரசிக்கும்படியானதாகவோ அழகானதாகவோ இல்லை. இப்ப முன்னவர் யாரு? செங்கோட்டையன் எழும்போது இவர் உட்கார்றாரு அப்படின்னா முன்னவருக்கு மதிப்பளித்து உட்காருகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசும்போது இப்ப ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து பல ரோல் பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் முதல்ல பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தாரு, அப்புறம் நீர்வளத்துறை அமைச்சரா இன்னைக்கு காலையில அவதாரம் எடுத்தாரு, பிறகு அவை முன்னவர் அவதாரம் எடுத்தாரு. அவங்க மாறி மாறி விளக்கம் கொடுக்கறதுக்கு இந்த துறை அமைச்சர் தான் பேசணும் இல்ல, எல்லாத்துக்கும் ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. போன செஷன்ல ராஜ்மோகன் பேசினாரு. ஏன் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் பதில் அளிக்கிறது இல்ல? எல்லா இலாக்காக்களும் வந்து ஆதவ அர்ஜுனாக்கு தான் ரிப்போர்ட் பண்றாங்களா? சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு ரிப்போர்ட் பண்றது இல்லையா? இந்த காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, காவிரி ட்ரிபியூனல் இது தொடர்பான விவகாரத்துல நீர்வளத்துறை தான் அந்த சிறப்பு தீர்மானத்தை தயாரிக்கிறாங்க. அவங்க உட்காந்து ஆனந்துக்கு வந்து விளக்கம் கொடுத்துதான் அதை தயாரிச்சிருக்கணும். விளக்கம் கொடுத்திருந்தாங்கன்னா என்ன ஆனந்த் அவர்களுக்கு அது உரிய வகையில தெரிஞ்சிருக்கும்ல. அப்ப பேசும்போது இவரே எந்திரிச்சு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லலாமே. எதற்காக அந்த வாய்ப்பை பிடபிள்யூடி அமைச்சர் கொடுக்குறாரு? ஏன் இவர் வந்து எழுதி வைத்த உரையை மட்டும் பேசுகிறார், மற்ற இம்ப்ராம்டா எக்ஸ்டம்போரா பேசுற எல்லாத்தையும் வந்து ஆதவ அர்ஜுனா கையில கொடுத்துடுறாரு? இப்ப நீர்வளத்துறை அமைச்சர் அதை பழகணும் முதல்ல. அடுத்து இந்த ஆதவ அர்ஜுனா சொன்ன பொய் 2 பொய் சொன்னாரு. ஒண்ணு, தமிழ்தாய் வாழ்த்தை பாடினதே இல்லைன்னாரு இதுக்கு முன்னாடி. அப்புறம் சபாநாயகருக்கு என்ன அப்படின்னா அது அவருடைய பிரிவிலேஜுக்கு எதிராக மாறிடும். இது முந்தைய சபாநாயகரை விட்டு கொடுத்தா அவங்களுடைய மற்ற பிரிவிலேஜஸ் இவர் விட்டு கொடுத்த மாதிரி ஆயிரும். அதனால அவர் குறுக்கிட்டு இல்லைங்க அதெல்லாம் பாடினாங்க, நான் அவை குறிப்புல இருந்து நீக்கிறேன். இல்ல ஆளுநர் இருக்கும்போது பாடல அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் ஆளுநர் இருக்கும்போது பாடினாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. பாடினாங்கன்னு சொல்லிட்டாரு. ஆளுநர் இருக்கும்போது தமிழ்தாய் வாழ்த்தை பாடிதானே தொடங்குறாங்க. அவர் வந்து அதற்கு பிறகுதானே தேசிய கீதத்தை எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எந்திரிச்சு திருன்னு ஓடுனவர், அல்லது படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பாதியில பேப்பரை விட்டுட்டு ஓடுனது வந்து அதுக்கப்புறம் தானே நடந்தது. அப்போ ஆதவ அர்ஜுனா தெள்ள தெளிவாக திட்டமிட்ட ஒரு பொய்யை சொல்றாரு. ஒண்ணு, இது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவிக்கிறார். நான் அதை வரவேற்கிறேன். 2வது ஒரு பொய் சொல்றாரு. 75 ஆண்டா சட்டமன்ற வரலாற்றில் இல்லாத வகையில பேரணி நிகழ்வுகளை நாங்க தான் வந்து நேரடி ஒளிபரப்பு செய்யறோம், நேரலை செய்யறோம் அப்படின்னு பேசுறாரு. பேரவையினுடைய ஒளிபரப்பு என்பது நேரலை செய்யப்பட்டது 2022 ஜனவரியில நடந்த அந்த செஷன்ல இருந்து தான் வந்து இது ஒளிபரப்பானது. 2021 வந்து அறிவிச்சிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின், இனி அடுத்த பேரவை கூட்டத்தொடர்ல இருந்து கேள்வி பதில் நேரம் நேரலையில வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கேள்வி பதில் நேரம், அதற்கு பிறகு முழு நேரலை அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக முழு சட்டமன்ற நிகழ்வுகளும் நேரலை செய்யப்பட்டது. அதுல நமக்கு இருந்த வருத்தம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி எந்திரிச்சு பேசும்போது டக்குன்னு ஸ்கிரீன் பிளாக் ஆகுறது வந்துதான் நமக்கு பிரச்சனை. சபாநாயகர் ஒரு இடையில ஒரு விளக்கத்தை கொடுக்குற மாதிரி நம்மளும் கொடுக்க வேண்டியதா இருக்கு. திமுக ஆட்சி காலத்திலயும் கூட வந்து எதிர்கட்சி பேசுறத திமுக காலத்துலதான் சொல்றேன். ஆமா, அப்ப திமுக ஆட்சி காலத்துல எதிர்கட்சிகள் பேசும்போது டக்குன்னு வந்து பர்டிகுலரா எடப்பாடி பழனிசாமி பேசும்போது மட்டும் ஸ்கிரீன் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் அவருக்கு பதில் சொல்ற சிஎம் பேச்சு நான் கூட பேஸ்புக்ல எழுதியிருக்கேன். சிஎம் பதில் சொல்றது வந்து முன்னும் பின்ன ஒட்டு இல்லாம எதுக்கு சொல்றாருன்னு தெரியாத மாதிரி இருக்கு. எடப்பாடி பேசுனது இருந்தா மட்டும்தான் இவர் பேசின பேச்சு முழுமை அடையும்.
அதுக்கப்புறம் சில கட்ஸ் எல்லாம் கூட வந்துச்சு, 2 பேரும் நேருக்கு நேரா விவாதம் பண்ணிக்கிற கட்ஸ். எலெக்ஷன் டயத்துல அதெல்லாம் வைரல் ஆச்சு. இனிமேல் இப்படியான விவாதம் சட்டமன்றத்தில் நடக்குமா, மிஸ் பண்றமே அப்படின்லாம் எலெக்ஷன் டயத்துல இதெல்லாம் வைரல் ஆச்சு. இப்போ ஆதவ அர்ஜுனா பேசும்போது இன்னொரு விவகாரம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இதை சொல்றாரு, 75 ஆண்டு கால வரலாற்றில் பேரவையினுடைய நிகழ்வுகளை நேரலையாக நாங்கள் தான் ஒளிபரப்புகிறோம்ன்றாரு. டிஎம்கே மெம்பர்ஸ் யாருமே அதை டிஸ்பியூட் பண்ணவே இல்லை. ஏன்னு எனக்கு புரியல. 2022 தான் ஃபர்ஸ்ட் லைவ். அந்த தமிழ்நாடு அசம்பிளின்ற பேஜ் இருக்கு, யூடியூப் பேஜ் இருக்கு. அந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் லைவ் டேட் எடுத்து பாருங்க, 2022 ஓல்டஸ்ட்னு போட்டீங்கன்னா அது வந்துடும். அந்த பேஜ ஏன் வந்து டிஎம்கே மெம்பர்ஸ் குறிக்கிடலன்னு எனக்கு புரியல. டிஎம்கே மெம்பர்ஸ் குறிக்கிடலனாலும் கூட மற்ற மெம்பர்ஸ் யாருமே, எந்த மெம்பர்ஸுமே, எதிர்கட்சி தலைவர் பேசல, மற்ற மெம்பர்ஸ் பேசல, ஏன் இதை பேச, இது எப்படி அவை குறிப்பில் இடம்பெற விடுறாங்க? அவங்க வரலாற்றை அவங்களே இருட்டடிப்பு செஞ்சுக்கிறாங்களா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஷார்ப்பா கவுண்டர் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் பேரவை குறிப்பில் இடம்பெறது இருக்குல்ல, இது இன்னைக்கு கடந்து போயிரும், நாளைக்கு விட்டுருவோம். இப்ப 1974 தமிழ்நாடு மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றினதை நாங்க பேரலையில ஆழி பதிப்பகம் சார்பா புத்தகமா வெளியிட்டோம். அப்ப அசம்பிளியில நடந்த டிபேட்ஸை மொத்தமா தொகுத்து அந்த புத்தகத்தை வந்து பெரிய புத்தகமா வெளியிட்டோம். அந்த டிபேட்ஸை படிச்சு பார்க்கும்போது அவ்வளவு விஷயங்களை புரிஞ்சுக்கிட முடியுது. ஒரு இடத்துல எல்லாம் துரைமுருகன் பேசினதை கலைஞரே அவை குறிப்புல இருந்து நீக்கி இருக்கிறாரு. அந்த இடத்துல ஸ்டார் போட்டிருப்பாங்க. அவர் என்ன பேசினாருன்னு நமக்கு தெரியாது. எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுனதுல விட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பேசுறதையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ வரலாற்றுக்கு எது தேவை என்பதை அந்த அவை தீர்மானிக்கிறது. இப்ப இன்னைக்கு இது இடம்பெறுது அப்படின்னா, ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு விஜய் நடத்திய முதல் அசம்பிளி செஷனை எடுத்து ஒருத்தர் வந்து ஆய்வு பண்றாருன்னா அவர் என்ன எழுதுவாரு? 75 ஆண்டு கால வரலாற்றில் இல்லாத வகையில் முதல் முறையாக நேரலை செய்யப்பட்டதாக ஆதவ அர்ஜுனா பேசியிருக்கிறார்னு எழுதுவார். இது வரலாற்றுக்கு நாம் விளைக்கின்ற துரோகமா இல்லையா? இதை எப்படி திமுக உறுப்பினர்கள் அனுமதித்தார்கள் அப்படின்றது. இன்னொன்னு வந்து சபாநாயகரை நீக்கிட்டார், அதனால போச்சு. இதை வந்து டிஎம்கே மெம்பர்ஸ் இடையில கேட்டாங்க, என்னன்னா ஃபர்ஸ்ட் டே நீங்க கட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. சார், நீங்க அவர் பேசின மொத்த பாயிண்டையும் மறுக்கணும். ஃபர்ஸ்ட் டே கட் பண்ணதை மறுக்க கூடாது. மொத்த பாயிண்ட்டுமே அவர் தப்பா பேசியிருக்கிறாரு. அதே போல காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி குறித்து பேசும்போது காவிரி வாட்டர் கமிஷன் என்னமோ சொல்றாரு. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் தான் இருக்கு. இன்னொன்னு நடுவர் மன்றம்னு பேசும்போது ஆணையம்னு பேசுறாரு, ஆணையம்னு பேசும்போது நடுவர் மன்றம்னு பேசுறாரு. பேப்பரை பார்க்காம பேசுறேன்ற பேர்ல ஏன் இவ்வளவு குழப்பணும்? பேப்பரை பார்த்து கரெக்டா பேச வேண்டியதானே? அசம்பிளின்றது ரெக்கார்ட்ஸ், அதிகாரப்பூர்வ ஆவணம். நீங்க அதுல வந்து தப்பா பேசுனதை வந்து பதிவு பண்றீங்க, நேரலையில மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்ப இதை ஒருத்தர் கட் பண்ணி போடுவார். இப்ப எல்லா சேனல்ஸுக்கும் சப்ளை பண்ணிட்டீங்கல்ல, லைவ் போயிருச்சு, ஃபீடு போயிருச்சு, இதை கட் பண்ணி போடுவாங்க. கர்நாடகாக்காரன் பார்த்தா சிரிப்பாங்களா மாட்டாங்களா? இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலப்பா, இவங்களை ஈஸியா ஏமாத்திரலாம் போலப்பான்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? அப்ப இந்த மாதிரி முக்கியமான விவாதங்கள் நடக்கும்போது வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எடப்பாடி கரெக்டா பேசுறாரு, உதயநிதி கரெக்டா பேசுறாரு, பிரேமலதா கரெக்டா பேசுறாங்க. ஆனா இந்த பக்கம் முதலமைச்சருக்கு பதிலாக, நீர்வளத்துறை அமைச்சருக்கு பதிலாக பேசி கொண்டிருக்கிற ஆதவ அர்ஜுனா அவர்கள் மொத்த கான்டெக்ஸ்டையும் புரியாத மாதிரி போட்டு குழப்பி அடிக்கிறார். அவர் சொன்னதுல எனக்கு புரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். நாங்க முகுல் ரோஹத்கி, ராகேஷ் திவிவேதி, அபிஷேக் மனு சிங் போன்ற மூத்த வழக்கறிஞர்களிடம் கலந்து ஆலோசிச்சோம். முதலமைச்சர் அவையில உட்காந்துக்கிட்டே கலந்து ஆலோசிச்சாரு, அதன் அடிப்படையில நாங்க இந்த முடிவு எடுத்தோம்னு. ஏவா வேலு என்ன சொல்றாரு? நாங்க போன வருஷம் தீர்மானம் கொண்டு வரும் போதே நாங்க இது எல்லாத்தையும் விவாதிச்சுதான் தீர்மானத்தை கொண்டு வந்தோம். அதனால வில்சன் உள்ளிட்டவர்களுடைய தலைமையில ஒரு மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாரோடையும் பேசி, ரிட்டையர்டு ஜட்ஜஸ் வரைக்கும் பேசிதான் நாங்க இந்த தீர்மானத்தை ரிஃபைன் பண்ணி கொண்டு வந்தோம். அதனாலதான் இந்த திருத்தத்தை நாங்க தைரியமா கொடுத்தோம்னு ஏவா வேலு சொல்றாரு. அதே பாயிண்ட்டை இவரும் ஒத்துக்கிறாரு. ஆமா, நாங்களும் கன்சல்ட் பண்ணோம், இதைத்தான் ப்ரொபோஸ் பண்றாங்க, மூத்த வழக்கறிஞர்களை நாங்க மாத்தல, போன அரசு யாரை தொடர்ந்தாங்களோ அவங்களே தான் நாங்க தொடர போறோம், அதுல தோழர் உமாநாத் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அப்படியே தொடரதான் போறாங்க, அதனால நாங்க கன்சல்ட்டோட தான் இதை பண்றோம். இதை தவிர அவர் பேசுன எதுவுமே புரியல, எதுவுமே புரியல. ஏன் புரியல அப்படின்னா, அவருக்கு கமிஷன்னா என்னன்னு வரல, ட்ரிபியூனல்னா என்னன்னு வரல, நடுவர் மன்றத்துக்கும் ட்ரிபியூனலுக்குமே அவர் ஒன்னா வேறையான குழப்புறாரு. ரொம்ப மோசமான உரை அவர் பேசின பேச்சு, அது ரொம்ப தவறானது. இனிமேல் இது போன்ற முக்கியமான விவாதங்கள் நடக்கும்போது பாக்கெட்ல கையை விட்டு நம்ம சௌரியமா பேசணும்னு நினைக்காம, கையில பேப்பர் வச்சிருந்தாலும் சரியா பேசணும்னு நினைக்கணும். எல்லா உறுப்பினர் கையில பேப்பர் வச்சு தான் பேசுறாங்க. ஏன் பேப்பர் வச்சு பேசுறாங்கன்னா, அசம்பிளின்றது ரெக்கார்டட் ஃபார் ஹிஸ்டரி பர்பஸ், ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸுக்காக அது பதிவு செய்யப்படுகிறது. அந்த அவையில நம்ம வாய்க்கு வந்த மாதிரி பேசக்கூடாது. இப்போ ஒருவேளை ராஜ்மோகன் மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோவா கண்டென்ட் வருது, வாயை திறந்த மடை திறந்த அருவி போல உங்களுக்கு பேச்சு கொட்டும் அப்படின்னா நீங்க பேசலாம். நமக்கு அது வராது. அதனால ஒன்னும் கூச்சப்பட தேவையில்லை. விஜயே பேப்பர் வச்சு தான் பேசுறாரு. அப்ப நீங்களும் பேப்பர் எடுத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? இதுக்கு முன்னாடி எல்லா முதலமைச்சரும் கலைஞர் பேப்பர் வச்சு பேசி இருக்கிறார்,
எம்ஜிஆர் பேப்பர் வச்சுதான் பேசியிருக்கிறார். ஜெயலலிதா பேப்பர் வச்சு பேசுறாங்க. ஜெயலலிதாலாம் வந்து அவங்க வந்து எந்த இடத்துலையும் கூச்சப்பட்டதே கிடையாது பேப்பரை வச்சுக்கிறதுக்கு. பேப்பர்ல வந்து 32 ஃபாண்ட் சைஸ்ல போட்டு ஒரு பக்கத்துக்கு 10 வரிக்கு மேல டைப் அடிக்காம அவ்வளவு பெரிய பேப்பரை வச்சு பேசுவாங்க. கட்டுக்கட்டா தூக்கிட்டு வருவாங்க. மொத்தமா 10 நிமிஷம் தான் பேசுவாங்க. ஆனா பார்த்தா 2 நோட் அளவுக்கு பேப்பர் இருக்கும். அவ்வளவு பேப்பர் எடுத்து எடுத்து மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? கன்வீனியன்ஸுக்காக, சரியா பேசணுன்றதுக்காக. இப்ப அசம்பிளில இது போன்ற தவறான பேச்சுக்கள் எல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும். இதுக்கு நடுவுல வந்து ஓ பன்னீர்செல்வம் கிளப்பின அந்த காமெடி நடந்தது. தண்ணி பாட்டில். ஆமா, பிரேமலதாவை நான் உண்மையிலே அவங்கள மெச்சூர் நான் ஓப்பனிங்ல சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிரேமலதா அவர்கள் பேச்சுல அவர் சுட்டி காட்டின விஷயம் ரொம்ப அழகான விஷயம், சரியான விஷயம். நான் ஒரே ஒரு முறை அந்த பேரவைய நேரலையில பார்ப்பதற்காக அந்த மாடத்துல பார்வையாளர் மாடத்துல உட்கார்ந்து நான் பார்த்திருக்கேன். பார்க்கும்போது வெள்ளையா ஒரு உருவம் அப்படியே நெளிந்து போறது போல திடீர்னு உள்ளுக்குள்ள போகும். யாரா அது வெள்ளையா நடுவுல குறுக்க போயிட்டு இருக்கான்னு பார்த்தா தொப்பி வச்சிருப்பாங்க. அவங்க பேரவை ஊழியர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வேலையே வந்து பேரவையில் இருக்கிற எல்லாருக்கும் டீ கொடுக்கறதும் தண்ணீர் கொடுக்கறதும். அது இதுல கொண்டு வருவாங்க, சில்வர் கிளாஸ்ல கொண்டு வருவாங்க. சில்வர் கிளாஸ டேபிள்லே வச்சிருங்க. வேண்டுமான தண்ணிய வந்து பாட்டில்ல கொடுத்துருங்க. கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே. டீக்கு வேணா ஒரு 3 மணி நேரம் கழிச்சு பிரேக் எடுத்துக்கங்க. நாடாளுமன்றம் டீக்கு பிரேக் பண்ணிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி டீ பிரேக் எடுத்துக்கங்க. திரும்ப வாங்க. ஏன் 6 மணியோட முடிக்கணும்னு நினைக்கிறீங்க? 8 மணி வரைக்கும் கூட விவாதம் நடக்கட்டும். டீக்கு பிரேக் பண்ணிக்கங்க. அதை ஒருத்தர் கொண்டு வந்து, அது என்னன்னா அவர் முகம் கேமரால பற்றக்கூடாதுன்றதுக்காக அவர் இப்படியே வருவார். இல்ல, முதலமைச்சர் இருக்கணுமே 6 மணிக்கு மேல. 12 மணிக்கு மேல இருக்கலாம். மதியம் 12 மணிக்கு மேல 6 மணி வரைக்கும் இருக்கிறதே பெரிய விஷயம் தான். நீங்க சொல்ல வர்ற கருத்து எனக்கு புரியுது. இருக்கலாம், தப்பு இல்ல. முதலமைச்சரே இல்லைனாலும் விவாதம் நடக்கலாமே. மோடியை வச்சுக்கிட்டா நாடாளுமன்றம் ஃபுல்லா நடக்குது. மோடி ஊரா சுத்திக்கிட்டு இருக்கிறாரு, நாடாளுமன்றம் அது வாட்டுக்கு நடக்கலையா? அந்த இருந்து என்ன புண்ணியம்னு கேட்கிறேன். நீங்க பதில் உரை எழுதிட்டு வர போறீங்க. நோட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு இன்னைக்கு. நீங்க லைவ்ல பார்த்தே எடுக்கலாம்ல. நீங்க வந்து டைரக்டா டிபேட்ல இன்வால்வ் ஆகுறீங்கன்னா நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு. இப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா, அரண்மனையில் மன்னர் குழுவிட்டு இருப்பது போல ஒரு வாட்டுக்கு ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த அவையில வேலை பார்க்கறது யாரு அப்படின்னா, சபாநாயகர் தான் ஆளுங்கட்சி தரப்புல தீவிரமா வேலை பார்க்கிறாரு. உட்காருப்பா, எந்திரிப்பா. விஜய்க்கு வந்து ஒரே சாக்கா இருக்கும். சபாநாயகர்னா இவ்வளவு வேலை இருக்கா, பெரிய வேலை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்குறாரு. இங்க முதல் முறையா சட்டப்பேரவையில் இன்னைக்கு சிரிச்சிட்டாரு. அப்ப அவர் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, பதில் சொல்றவருக்கு இருக்கணும்னு அவசியம் இருக்கு. இவர் பதிலே சொல்ல போறது இல்லையே, குறுக்கிட போறதே இல்லையே, அப்புறம் எதுக்கு இவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. பேரவை நிகழ்வுகளை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. நடுவில் டிவி பிரேமலதா சொன்னது கரெக்டான, இது ஒரு ஆண்டான் அடிமைத்தனம். அதை அவங்க டைரக்டா அப்படி சொல்லல, அவை குறிப்புல இடம்பெறுமான்றதுனால ஆண்டான் அடிமைத்தனம் போல தெரிகிறது. இதை தவிர்க்கணும். பெட் பாட்டில் கொடுங்க, அப்படிலாம் கண்ணாடி பாட்டில் கொடுங்க. பிளாஸ்டிக் வேண்டாம்னா கண்ணாடி பாட்டில் கொடுங்க. உடனே ஓப்பன் பிளாஸ்டிக் பாட்டில விட்டு எரிஞ்சதே எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சதுனால பிரேமலதா சரியா தான் சொல்றாரு. ஆனா நான் அதை மறுக்கிறேன். ஏன்னா பாட்டில விட்டு எரி வாங்கி வரானர் அவரு சொல்ல, அங்கிட்டு இருந்த தங்கம் தென்னரசு என்னன்னே சொந்த அனுபவமா அப்படின்னு அவர் கேட்க, கொஞ்சம் அவை வந்து கூலாச்சு. விஜயுமே கொஞ்சம் டக்குன்னு ஒரு சிரிப்பை வந்து உதிர்த்தார். சிரிக்க வைத்து விட்டார் ஓபிஎஸ் அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தேன். ஆமா, ஓபிஎஸ்ஸின் தொலைந்த சிரிப்பை திமுக தலைவர் ஸ்டாலின் மீட்டு தந்தது போல விஜயின் தொலைந்த சிரிப்பை பிரேமலதாவும் ஓ பன்னீர்செல்வமும் மீட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் பிரேமலதா தன்னுடைய பாயிண்ட்ல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. பிரேமலதாவுடைய இந்த மெச்சூரிட்டி வந்து உண்மையிலேயே பிரேமலதா அடிக்கணும்னா சில்வர் டம்ளர் வச்சு அடிக்கலாம். அது உண்மையிலே கேட்கும் போதே கிதக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா அந்த டம்ளர் நான் பார்த்திருக்கேன், நல்ல ஸ்ட்ராங்கான டம்ளரா இருக்கும். இப்ப கடையில விற்கிறதுலாம் லேசா 5 ரூபா 10 ரூபாய்க்குலாம் டம்ளர் விற்கும். அது நல்லா ஸ்ட்ராங்கான டம்ளர், விட்டு எரிஞ்சா மண்டை பொழந்துரும் அந்த மாதிரி. அதனால விட்டு எரியறதுனா எதனால விட்டு எரியலாம். முன்னாடி டேப் இருக்கு, டேப் விட்டு எரியலாம். கையில பேப்பர் இருக்கு, பேப்பரை விட்டு எரியலாம். ராக்கெட்லாம் விட்டுருக்காங்க ஒரு காலத்துல. இப்ப இந்த மாதிரி வந்து பேரவை வந்து சரியா செயல்படணும்ன்ற வகையில பிரேமலதா சில விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க. தன்னுடைய தொகுதி குறித்தும் அவர் வந்து சுட்டி காட்டுறார். அதே போல சபாநாயகர் சொன்னதை கேட்டுக்கிட்டு நான் எழுதி கொடுத்துடுறேன், அதை நீங்க பதிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். பேரவை ஓரளவுக்கு ஒரு ஃபார்மேஷன்ல நடக்க தொடங்கி இருக்கிறது. இந்த விவாதங்கள் வந்து தொடரணும், அது ஆரோக்கியமானதா. மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சில விஷயங்களை பேசினாரு. அதாவது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது அவர் சொன்னாரு. அதுக்கு முன்னாள் அமைச்சர்கள் எஸ் சிவசங்கரன் அவர்களும் செந்தில் பாலாஜியும் பதில் சொன்னாங்க. ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காரு. இந்து சமய நிலைத்துறையும் அந்த துறை அமைச்சரும் பேசினார். அதுக்கு சேகர் பாபு எழுந்து பதில் சொன்னாரு. இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு பிரச்சனையில வந்து ஃபியூஸ் கேரியரை திருடி போறதை பத்தி பேசுறாங்க.
இவரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது நல்ல வேலை ஆளுநர் உரை நடக்கும்போது பவர் கட் ஆகல, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கப்புறம் தான் இவர் எந்திரிச்சு பேசுறாரு சிடிஆர் நிர்மல்குமார். பவர் கட்டுக்கு காரணம் என்ன தெரியுமா, முந்தைய அரசு எவ்வளவு முறைகேடு செய்திருக்கிறது தெரியுமா, டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளவு காசுக்கு வாங்க வேண்டியது எவ்வளவு காசுக்கு வாங்கியிருக்கீங்க தெரியுமா போன்ற விவகாரங்களை எல்லாம் பேச, அது ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்படலை அப்படின்றத எதிர்க்கட்சிகள் சொல்லல, சபாநாயகரே சொல்றாரு நீங்க பேசுன எதுக்கும் ஆதாரம் இல்லை, அவை குறிப்புல இருந்து நீக்கிறேன் அப்படின்னு. அப்ப பொதுவெளியில சிடிஆர் நிர்மல்குமார் பேசியது பூராமே பொய் தான் அப்படின்றத சபாநாயகரே சொல்றாரு. உடனே நாங்க வெள்ளை அறிக்கை தர்றோம், ஃபியூச்சர்ல நாங்க கொடுத்துருவோம், கொஞ்ச நாள்ல நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏற்கனவே கொடுத்த வெள்ளை அறிக்கையிலேயே நீங்க கடனுக்கான காரணம் என்னன்றதை விரிவா எழுதவே இல்லை. ஏற்கனவே கொடுத்த வெள்ளை அறிக்கையில பவர் டிஸ்ட்ரிபியூஷன், பவர் ஜெனரேஷன், கிரீன் எனர்ஜி ஆகிய தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி தொடர்பான கார்பரேஷன்கள்ல கடன் அதிகமானதுக்கு ஊழல் காரணம்னு சொல்றீங்களே தவிர என்ன ஊழல் அப்படின்றத விரிவா சொல்லல. சரி, எலக்ட்ரிசிட்டி போர்டுனுடைய இதுல டெண்டர்ல வரப்போது என்னன்றத பார்ப்போம். அப்ப நீங்க வழக்கு தொடுக்கணும். இதுல முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் வழக்கு தொடுக்கணும். அப்ப அந்த வழக்கினுடைய விவரம் என்னன்னு தான் பேசணுமே தவிர வெள்ளை அறிக்கை அப்படின்றது வெள்ளை அறிக்கை இஸ் நான் பைண்டிங். அதை வச்சு யாருமே இது பண்ண முடியாது. வெள்ளை அறிக்கை வச்சு ஒருத்தர் கேஸ் போட முடியுமா? முடியாது. அதுக்கு எந்த ஸ்டாச்சுரி பவரும் கிடையாது. அது சும்மா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட். இவரு அறநிலையத்துறை அமைச்சர் பேசும்போது கோயில்ல இருக்கக்கூடிய கழிவறை மேம்பாட்டுக்காகவும் இதுக்காகவும் பயன்படுத்துவோம். ஒரு 10 கழிவறைகள் கட்டுவதற்கு எவ்வளவு செலவாகுன்னு, ஒரு கழிவறைக்கு 5 லட்சம் வச்சுப்போம். 10 கழிவறை கட்டுறதுக்கு 50 லட்சம் செலவாகுமா? மீதி இருக்கிற காசுல பார்க்கிங் கட்டுறதுல என்ன பிரச்சனை? குன்னூர்ல அவ்வளவு மல்டி லெவல் பார்க்கிங் தேவையா? மல்டி லெவல் அப்படின்னோடனே நம்ம ஜோஹோ பில்டிங்ல இருக்கிறது போல, ஒரு விஜயா மால்ல இருக்கிறது போல, அல்லது இஏ மால்ல இருக்கிறது போல பல அடுக்கு மாடிகள் கொண்ட அப்படிலாம் கற்பனை பண்ண தேவையில்லை. ஒரு 3 மாடி கொண்ட ஒரு ஃப்ளோருக்கு 30ல இருந்து 40 கார் நிற்கிற 10 கோடி செலவு பண்ணீங்க. 10 கோடி செலவு பண்ணி ஒரு இது கட்டுறாங்க அப்படின்னா குன்னூர்ன்றது எவ்வளவு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்னு நமக்கு தெரியும். நீங்க பழைய வீடியோஸ் எல்லாம் கூட யூடியூப்ல இருக்கு. இந்த குன்னூர் விநாயகர் கோயில், விநாயகர் சதுர்த்தி, இந்த மாதிரியான விழாக்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு கூட்டம் கூடுறாங்க. அப்ப இன்னைக்கு எவ்வளவு கூட்டம் வருதுன்றதை மட்டும் வச்சுவே நம்ம பார்க்கிங் தேவையா இல்லையான்னு கணிக்க கூடாது. அடுத்து என்ன வரும்? இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இது தேவைப்படும்ல. அப்ப 5 வருஷம் கழிச்சு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தும் போது அது இன்னும் எவ்வளவு கூடுதல் செலவாகும் அப்படின்றத யோசிச்சு பண்றதுதான் மேம்பால திட்டங்கள். இப்ப கத்திப்பாரா பாலத்தை எடுத்தீங்க. கத்திப்பாரா பாலம் கட்டுவதற்கு முன்பு அங்கு வாழ்ந்தவர்கள் சொல்லுவாங்க எவ்வளவு முட்டி மோதி நிப்பாட்டிட்டு இருந்தோம் வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாலம் கட்டியதற்கு பிறகு அது இருக்கு. இது பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணுது. ஆனா நீங்க சென்னையில இருக்கக்கூடிய மெட்ரோ எடுத்து பாருங்க. மெட்ரோ ஆரம்பத்துல பயன்பாட்டாளர்கள் ஒரு மொத்த மெட்ரோ ட்ரெயினுக்கும் 15-20 பேர் உட்காந்து போயெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அந்த மெட்ரோ ஓப்பன் ஆன நாட்கள்ல இருந்து நான் அதுல பயணிச்சிருக்கேன். ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில, இதுவும் ஃபில் ஆகாம உள்ள ஏறினா குளிர் நடுங்கும், அப்படி ஏசி அடிக்கும். ஏன்னா ஆளே இருக்க மாட்டாங்க. அது ஒரு ட்ரெயின்ல இருக்கிற ஃபுல் கெப்பாசிட்டிக்கு போடப்பட்ட ஏசி. 15-20 பேர் உட்கார்ந்து அந்த ஏசி அவ்வளவு கொடூரமா தாக்கும். அப்படி உட்கார்ந்தெல்லாம் நான் பயணிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு அந்த மெட்ரோல ஏறவே முடியாது. மெட்ரோ ஒரு ட்ரெயினை விட்டுட்டு அடுத்த ட்ரெயின்ல ஏற அளவுக்கு கூட்டம் அந்த அளவிற்கு மெட்ரோ ஃபுல் ஆகுது. காரணம் என்ன? அது ஒரு தொலைநோக்கு பார்வையோட கொண்டு வரப்பட்ட திட்டம். இப்போ விம்கோ நகர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருச்சு ஆல்ரெடி. இதை தாண்டி அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. அந்த பக்கம் போரூர் வரைக்கும் போகுது, இந்த பக்கம் வண்டலூர் வரைக்கும் போகுது. இதெல்லாம் ஏன் சொல்ல? இந்து சமயத்துறை அமைச்சர் என்ன கேக்குறாருன்னா, பார்க்கிங் கட்டுவது அவசியமா, கார் பார்க்கிங் அவசியமா? மினிஸ்டர் காருக்கு தேவையில்லை. ஏன்னா அது கோயிலுக்குள்ள ஜல்லுன்னு ஏறும். கோயில் அடிப்படை வசதிகள் தானே தேவை. அடிப்படை வசதி கார் பார்க்கிங் அவசியமான அமைச்சர் கேட்கிறாருன்னா, ஒரே ஒரு நாள் சட்டமன்றத்துல 2 இடத்துல பார்க்கிங் இருக்கு. ஒன்னு அசம்பிளி பார்க்கிங், அந்த செக்ரட்டரியேட்ல இருக்கக்கூடிய பார்க்கிங், அந்த பார்க்கிங் ஸ்பேஸையும், செக்ரட்டரியேட் ஸ்டாஃபுக்காக செக்ரட்டரியேட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய பார்க்கிங் இருக்கு, அந்த பார்க்கிங்கையும் ஒரு நாள் இழுத்து மூடிடுங்க. என்ன பெரிய கூட்டம், ஒரு 200 பேர் போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை இழுத்து மூடிடலாமா? பார்க்கிங்ன்றது ரொம்ப அத்தியாவசியமான தேவை. இப்ப தமிழ்நாடு முழுக்க ரொம்ப அடிப்படையான பிரச்சனை என்னன்னா, பல இடங்கள்ல பார்க்கிங் இல்லை. குறிப்பா மதுரை போன்ற நகரங்கள்ல எல்லாம் நீங்க மீனாட்சி அம்மன் கோயில் பக்கம் போனீங்க அப்படின்னா வண்டியை நிப்பாட்டுறது பெரும்பாடா இருக்கு. யாராவது ஒரு டிரைவரை போட்டு அங்க இறங்கிட்டு நீ போய் எங்கிட்ட சுத்திட்டு வாப்பா அப்படின்ட்டு தான் போக வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு நிலவரம் இருக்கு. இப்ப பாண்டி பசார்ல இப்ப அந்த ஏரியாவே கொஞ்சம் மாத்தினதுக்கு அப்புறம் கொஞ்சம் பார்க்கிங்க்கு இடம் கிடைக்குது. இஏ மாலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஏரியா, அங்க ஓரத்துல யாராவது பார்க்கிங் நிப்பாட்டி இருப்பாங்க. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இதை கார்பரேஷன் பார்க்கிங்காவே மாத்திடுவோம், ஆளுக்கு 5 ரூபா டோக்கனை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் போட்டு இப்ப அந்த பார்க்கிங் சிஸ்டம் மெயின்டைன் பண்றாங்க. நல்லா இருக்கு, நிம்மதியா போயிட்டு வர முடியுது ஒரு இடத்துக்கு.
இப்ப குன்னூர் கோயில்ல மட்டும் கிடையாது, இன்னும் பல கோயில்கள்ல பார்க்கிங் வசதி தேவை. இப்ப இன்னைக்கு இந்த பார்க்கிங் வசதி கேட்கறவங்க ஒரு காலத்துல சைக்கிள் ஸ்டாண்டு, இந்த சைக்கிள் ஸ்டாண்டு கான்ட்ராக்ட் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் கோயில்ல பூரா. அதுல எப்படியாவது சம்பாதிச்சிடணும் அப்படின்னு பல பேர் மல்லு கட்டிக்கிட்டு நிற்பாங்க. சைக்கிள் ஸ்டாண்டுல சைக்கிள் எல்லாம் ஒளிஞ்சிருச்சு. இப்ப அந்த சைக்கிள் ஸ்டாண்டு பைக் ஸ்டாண்டா மாறி இருக்கு. பைக் இது போக இப்ப கார் பார்க்கிங், இப்ப மதுரையில கூடலூர் பெருமாள் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் எல்லாம் பைக் நிப்பாட்ட கூட இடம் கிடையாது. சைக்கிள் ஸ்டாண்டா பைக் ஸ்டாண்டா மாத்திட்டாங்க. பைக் நிப்பாட்டிடுறோம். கார் சுத்தி இருக்கிற ஏரியால 20 காருக்கு மேல நிப்பாட்டவே முடியாது. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு போற கோயில், கார் நிப்பாட்டுறதுக்கு இடமே கிடையாது. இப்போ பல இடங்கள்ல கார்ன்றத ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டின்றாரு. நான் என்ன கேட்கிறேன், அந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டியில வரக்கூடிய ப்ராஃபிட்டை திருப்பி அதே துறையில தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதை ஒரு தனியார் நிறுவனம் போல அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போக முடியாது இல்ல. அப்ப 5 லட்சம் கையிருப்பு இருக்கு. இந்த 5 லட்சத்தை இப்ப எத்தனை கோடி அந்த பார்க்கிங் கட்ட? 10 கோடி. இப்ப 10 கோடிக்கு அதை கட்டுறாங்க அப்படின்னா ஓராண்டுலயோ 2 ஆண்டுலயோ பிரேக் ஈவன் எடுத்துட போறாங்க. அதற்கப்புறம் வர்ற தொகையை வச்சு அந்த கோயிலுக்கு இன்னும் பல வசதிகளை மேம்படுத்தி தரலாமே. அந்த கோயிலுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் இன்னும் ஹைடெக்கா செஞ்சு தரலாமே. கூடாரங்கள் அமைச்சு மக்களை தங்க வைக்கலாமே. எல்லா வசதியும் செய்யலாம். திருவிழாக்களை இன்னும் பிரம்மாண்டமா நடத்தலாமே. இன்னும் பெரிய கல்வி நிலையங்கள் அந்த கோயிலின் பேர்ல கட்டலாமே. அப்ப அது இன்னும் பேரா இந்து பக்தர்களுக்கு தானே பலனளிக்க போகுது. அப்ப இது ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட் இல்லாம தற்காலிகமாக ஒரு சிலர் உட்கார்ந்து தின்பதற்காகவே இந்த திட்டங்களை எல்லாம் குழி தோண்டி புதைக்கிறார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா ஒரு கழிவறை கட்டுறதுக்கும் இதுக்கும் நீங்க ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ் செலவோ அல்லது ரொம்ப பெரிய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ண வேண்டியது தேவை கிடையாது. ஆனா இது மாதிரியானதெல்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. உதாரணத்திற்கு கல்யாண மண்டபங்கள் கட்டுறதெல்லாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. கல்யாண மண்டபம் யாருக்கு கட்ட போறா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, இப்போ வடபழனி முருகன் கோயில் இருக்கு. இந்த முருகன் கோயில் பேர்ல ஒரு கோயில் இருக்கு, ஒரு மண்டபம் இருக்கு. யார் கல்யாணம் பண்ண போறா அந்த மண்டபத்துல? கோயில்ல கல்யாணம் பண்றவங்க ரிசப்ஷன் வைப்பாங்க. இந்துக்கள் தானே வைக்க போறாங்க. அங்க சைவ சாப்பாடு தானே போட போறாங்க. அப்ப அது இந்து அறப்பணி தானே. கம்மியான காசு கொடுங்க. சென்னையில இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில ஒரு மண்டபம் புக் பண்றதுன்றது சாதாரண காரியம் கிடையாது. கோயிலின் பேர்ல ஒரு 2000-3000 ரூபாய்க்கு ஒரு அரை நாளைக்கு வாடகை கொடுத்தாங்க அப்படின்னா எவ்வளவு பேர் கூட்டம் குவியுவாங்க. அது அறப்பணியா தானே இருக்க போகுது. கல்யாணம்ன்றது ஒரு அறமான காரியமா இல்லையா? அப்ப அதையும் தடுத்து நிறுத்துறாங்க. அதுக்கு காரணம் இவர் இப்ப என்ன சொல்றாரு, அசம்பிளில கேஸ் பல இடங்கள்ல போடப்பட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்கன்றாங்க. கரெக்ட், ஸ்டே ஆர்டர் வாங்கினதுன்றது ப்ராப்பரான ரீசன். ஆனா அந்த ஸ்டே ஆர்டர் கொடுக்கப்படும் போது ஏற்கனவே நடந்த வழக்குல 2025 அக்டோபர் மாசம் ஒரு வழக்கு நடக்குது. போன அரசு அதுல வாதிடுறாங்க. கந்தக்கோட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில், முருகன் கோயில். அந்த கந்தக்கோட்டத்துல இருக்கக்கூடிய கோவில்ல ஒரு வணிக வளாகம் கட்டுறதுக்கான முயற்சி நடக்குது. அந்த வணிக வளாகம் கட்டக்கூடாதுன்னு ஒருத்தர் வழக்கு போடுறாரு. வில்லிவாக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் வழக்கு போடுறாரு. தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை சார்பாக ஆஜராகி வாதிடும் போது வணிக வளாகம் கட்டுறதுக்கு இந்த ப்ரொவிஷன் படி எங்களுக்கு நாங்க கட்டிக்கலாம், இல்ல கட்டக்கூடாதுன்னு இன்னொருத்தர் சொல்றாரு. அந்த சட்டப்படி கட்டக்கூடாதுன்னு நாங்க சொல்றீங்கன்னா அதுக்கேற்ற வகையில நாங்க சட்டத்தை திருத்திக்கிட்டு ரெடியா இருக்கோம். அதுக்கு அதிகாரம் இருக்கிற சட்டமன்றத்துக்கு திருத்திப்போம். சரி, ஓகே. இப்ப இந்த இது கமர்ஷியல் பர்பஸுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க இல்லைங்க, அதுல இருக்கிறத அதுக்கு அந்த கோயிலுக்கு தானே செலவு பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஒரு 7 கோடி செலவு பண்ணா மாசம் 7 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கும்ன்றாங்க. மாசம் 7 லட்சம் கிடைத்தா எத்தனை லட்சம் பேருக்கு ஒவ்வொரு ஆண்டு அன்னதானம் போட முடியும்? இப்ப இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து தமிழ்நாடு அரசு ஒரு முடிவு எடுத்து கேட்ட உடனே கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தது அப்படின்னா, கண்டினியூ பண்ணுங்க, ஆனா கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இல்லாம, அதாவது லாபம் சம்பாதிக்கிறதே நோக்கமா வச்சுக்கிடாதீங்க அப்படின்னு மட்டும்தான் சுட்டி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டினியூ ஆச்சு. இப்ப கோர்ட் தடையாணை கொடுக்குது அப்படின்னா நீங்க தானே அப்பீல் பண்ணி வாதம் பண்ணணும். போன கவர்மெண்ட்ட கோர்ட் என்ன சொல்லி நெருக்கடி கொடுத்துச்சுன்னா, நிறுத்து நிறுத்து நிறுத்துன்னு சொல்லுச்சு. நாங்க நிறுத்த முடியாது, அதுக்கு தேவைன்னா நாங்க சட்டத்தையே சரியா திருத்திக்கிறோம்னு போன அரசாங்கம் வாதிட்டுச்சு. இந்த அரசாங்கம் முதுகெலும்பை தொலைத்து விட்டு பார்ப்பன அநீதிக்கு முன்னாடி தலைவணங்கி மண்டிட்டு இருக்கிறது. அதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு. அப்புறம் புனித காரியங்கள் என்னங்க புனித காரியங்கள்? கோயில்ல பாத்ரூம் கட்டுறதும் போக்குவரத்து வசதியை மேம்படுத்துறது மட்டும்தான் புனித காரியமா? பக்தர் சாமி கும்பிட்டு போறது மட்டும்தான் புனித காரியமா? கோயில்ல வேற எந்த ஆக்டிவிட்டியுமே நடக்கிறது இல்லையா? கோயில சார்ந்து வேற எந்த நலத்திட்டம்? கோயிலுக்கு நூற்றாண்டு காலமாக வணிக வளாகங்கள் இருந்தனவா இல்லையா? இருக்கு. லீஸுக்கு விட்டுருக்காங்கல்ல? இருக்கு. எதுக்கு லீஸுக்கு விட்டாங்க? அந்த வருமானத்தை வச்சு கோயில்ல விளக்கு போடுவாங்க. அந்த வருமானத்தை வச்சு அர்ச்சகருக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ எல்லா ஊர்லயும் கோயிலை சுத்தி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு காம்ப்ளெக்ஸ் இருக்கு, சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு காம்ப்ளெக்ஸ் இருக்கு, எல்லா கோயிலும் இருக்கு. புதுசா கட்டினா மட்டும் என்ன கேடுன்னு நான் கேட்கிறேன். மன்னருக்கு பதிலாக அரசாங்கம் கட்டுது, அவ்வளவுதானே. அதை விட இது ஜனநாயகமானது தானே.
மன்னரே ஜனநாயகமா கட்டினாருன்னா அப்ப ஜனநாயக அரசு ஜனநாயகமா கட்டாதா? அதை தான் அறநிலையத்துறை அமைச்சர் பேசியிருக்கணும். மாறாக அறநிலையத்துறை அமைச்சருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, முந்தைய அரசாங்கத்தை வந்து அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் நிராகரிப்பது மட்டுமே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அது முழுக்க முழுக்க பார்ப்பனத்தன்மையுடையதாக அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. புனித காரியம், புனித காரியம். எது புனித காரியம்? சாமி கும்பிடுறது மட்டும்தான் புனித காரியமா? சாமி கும்பிடுறவன் நல்லா இருக்கிறது புனித காரியம் இல்லையா? எத்தனையோ கோயில்கள்ல பக்கத்துல லாட்ஜ் கட்டி அவ்வளவு பேர் கொள்ளையடிக்கிறான். எல்லா கோயில், பெரிய பெரிய கோயில்களை சுத்தியும் பாருங்க, லாட்ஜ் கட்டி அவ்வளவு பேர் கொள்ளையடிக்கிறாங்க. பக்தர்கள் தங்குவதற்கு மடம் வேண்டுமா வேண்டாமா? அதுக்கு ஒரு வளாகம் கட்டலாமா கூடாதா? பக்தர்கள் கல்யாணம் பண்றதுக்கு கோயிலுக்கு பக்கத்துல போய் கேட்டா, கோயிலுக்கு பக்கத்துல இருக்குன்றதுனாலே அவன் வந்து பல லட்சம் ரேட்டு சொல்றான். அது கொள்ளையடிப்பதா இல்லையா? அதை தவிர்ப்பதற்கு கல்யாண மண்டபம் கட்டலாமா கூடாதா? கோயில் என்னென்ன, கோவிலுடைய நிதி வந்து இந்து சமயத்தின் வளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்து பக்தர்களுடைய வளர்ச்சி தானே சமயத்தினுடைய வளர்ச்சி, இந்து மக்களினுடைய வளர்ச்சி தானே சமயத்தினுடைய வளர்ச்சி. அப்ப அந்த மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய விஷயங்களை பகிர்ந்தளிக்காமல் இதை வந்து கோயிலுக்குள்ளேயே பூட்டுறது அப்படின்றது நாளை யாரோ ஒருவர் வந்து அதை கொள்ளையடிப்பதற்காகவா அப்படின்ற அந்த கேள்வியை தான் ஓபன் பண்ணுது. நன்றி.